வெல்கம் டு மங்கையர் கைவண்ணம். நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஒரு கட்லெட் செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வந்து சில சைடு வந்து ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு எடுத்து இப்போ நம்ம ஒரு கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிழங்குல வந்து ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, மாவுச்சத்தும் அதிகமாக இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிழங்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. கட்லெட் மாதிரி தான் செய்யணும்லாம் இல்லை, வேக வச்சு நாட்டு சக்கரை வச்சு தொட்டு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கிழங்கு பச்சையாக நறுக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு அரிசி மாவை கூட சேர்த்து தோசை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்சு தோல்லாம் நல்லா உரிச்சிட்டு நறுக்கி வச்சிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி தோலை நல்லா சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். மேலால கருப்பு கலர்ல இருக்கும், அதை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் சில கிழங்குல ஒயிட் கலர்ல இருக்கும். கருப்பு தோல் நீக்கினதுக்கு அப்புறம் சில கிழங்குல லைட்டா பிங்கா இருக்கும். அந்த தோல் வர வரையும் நல்லா சீவி இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கிற வரையும் நல்லா சீவிட்டு கிளீன் பண்ணி நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. நீங்க வந்து கிழங்கு வாங்கும்போது நல்லா உடைச்சு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கிற மாதிரி செய்யணும். சில கிழங்குல வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பா ஒரு மாதிரி இருக்கும், காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கிழங்கை யூஸ் பண்ணக்கூடாது, அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால நல்லா பிரைட்டா ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்க கிழங்கு எடுத்து யூஸ் பண்ணுங்க. நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கட் பண்ணி. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை கலக்கி வச்சுக்கிட்டு அதில் டிப் பண்ணி போடலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை எடுத்து கலக்கி வச்சுக்கலாம். 2 முட்டை அல்லது 3 முட்டை எடுத்து உங்கள் தேவைக்கேற்ப அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நினச்சிட்டு இதில் டிப் பண்ணி போடுறதுக்காக நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுச்சு பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் ஆல்ரெடி கிழங்குல போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை. உப்பும் லைட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் இந்த மாவு எல்லாத்தையும் தட்டை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலக்கி வச்சுருக்கேன். நம்ம இதில் டிப் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒன்றா தான் இன்றைக்கி போட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். எல்லா மாவையும் சேர்த்து கூட 4-5 அந்த மாதிரி கூட பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலை, இன்னொன்னா போட்டுக்கலாம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து
ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களாம் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்கன்னா ஏதோ செஞ்சுருக்காங்கன்ட்டு வித்தியாசமாக இருக்குன்ட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கு சேர்த்து செஞ்சது மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குல செய்யலாம், கருணக்கிழங்குல செய்யலாம், சிக்கன் சேர்த்து கூட செய்யலாம். உங்கள் விருப்பம்தான். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க. நம்ம இந்த பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் அது சேர்க்குறது. ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்க அந்த மாவு மட்டும் கருகிடும். உள்ளே அப்படியே இருக்கும் மாவா. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கதான் கிழங்கு, இருந்தாலும் கொஞ்சம் குக் ஆகணும். ஆனியன்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.